பாம்பன் புதிய ரயில் பாலம் திறந்து போக்குவரத்து தொடங்கிட ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் பாம்பன் ரயில் பாலம் 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த ரயில் பாலம் 106 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதன் உறுதித்தன்மை குறைந்த நிலையில் புதிய ரயில் பாலம் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டன. தற்போது பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. மேலும் பாம்பன் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்த இந்திய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சில குறிப்பிட்ட குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் குறிப்பிட்ட குறைபாடுகள் சீரமைக்கப்பட்டு 3 மாதங்கள் கடந்துவிட்டது. இன்று வரை ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடவில்லை. இதனை கண்டித்தும் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து தொடங்கிட கோரி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முன்பு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் பேரணியாக சென்று ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் கோரிக்கை மனுவை ரயில்வே அதிகாரிகளிடம் வழங்கினார். ஒன்றிய அரசு ரயில் பாலத்தை திறக்க அலட்சியம் காட்டினால் ராமேஸ்வரம் பொதுமக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக அதன் நிர்வாகி CR செந்தில்வேல் தெரிவித்தார். போராட்டம் 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 மனு கொடுக்கும் போராட்டம் அனைத்திந்திய இளைஞர் மன்றத்தின் சார்பாக நடத்துகின்ற